அதே மாதிரி டைகர் கன்சர்வேஷன், எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ் ரெண்டுமே நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால இப்போதைக்கு எஜுகேஷன் ரிஃபார்ம் சும்மா ரீட் மட்டும் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா ஸ்கீம்ஸையுமே உட்காந்து பார்க்கணும்னு இல்லை. நான் அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்துட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நியூஸ்ல வந்ததுனால அதில் கவர் ஆயிருக்கு. ஓகேவா? டைகர் கன்சர்வேஷன் நான் இப்போ எடுத்துருவேன். ஓகே. அதே மாதிரி கம்பைலேஷன் முடிஞ்சு. ஓகேவா? இண்டெக்ஸ் மட்டும் போடணும், உங்களுக்கு அந்த ஹெட்டிங் மட்டும் போடணும். டெஸ்ட் சாட்டர்டே வேணாமா? ஏன் சார் சாட்டர்டே வேணாம்னு சொன்னாரா? அப்படியா? சரி ஓகே, சரி ஓகே. அப்பனா ஓகே, பிரச்சனை இல்லை. ஓகே, அது அப்படியே லேக் ஆயிரும் அடுத்து. அப்பனா எந்த டேட்ல வைக்கிறோமோ அந்த டேட்ல வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸும் சேர்ந்து வரும். சரி ஓகே, சரி அப்படியே கூட பண்ணிக்கலாம். சரி, நீங்க மிஸ் ஆகாம இருந்தா சரி கரண்ட் அஃபேர்ஸ். சரி ஓகே, நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே டெஸ்ட் மாதிரி வச்சுக்கலான்ட்டாரா? ஆக்சுவலா அடுத்துன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நான் ஆக்சுவலா லாஸ்ட் வீக்கே வைக்கலாம்னு நினைச்சது. அதுக்கப்புறமா சரி அப்புறம் டைம் இல்லை உங்களுக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீக்கோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். சரி ஓகே, கம்பைலேஷன் கைக்கு வந்ததுக்கு அப்புறமா டெஸ்ட் வைக்கலாம்னு நினைச்சு சொல்லியிருப்பாங்க போல. என்னை கேட்டா நீங்க கம்பைலேஷன் உட்காந்து படிக்கிறத விட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வருது இல்ல, அதுலயே உட்காந்து படிச்சிட்டீங்கன்னா பெட்டர். கம்பைலேஷன் எவ்வளவு பேஜ் வருது தெரியுமா? அரௌண்ட் ஒரு 300 பேஜஸ் வருது. 250 to 300 வரும் எப்படினாலுமே. ஓகேங்களா? அவ்வளோ பல்கான மெட்டீரியலை பார்த்து நம்ம ஐயோ இவ்வளோ இருக்கா அப்படின்னு நினைக்கிறதுக்கு டெய்லி என்ன பண்ணுங்க, கரண்ட் அஃபேர்ஸை படிச்சுக்கிட்டே இருங்க. ரைட்டா? என்ன டெய்லி பார்த்தோன்னா ஒரு 15 to 20 பேஜஸ்க்குள்ள தான் வரும். அதுலேயும் இந்த குவிஸ் அதெல்லாம் ஒமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 15 பேஜஸ் தான் வரும். ஆக்சுவல் கண்டென்ட்டுங்கிறதே ஒரு 15 பேஜஸ். அந்த 15 பேஜஸ்ன்றது என்னது? 15 பேஜஸுமே ஃபுல் புக்கில் இருக்கிற மாதிரியான லைன்ஸ்லாம் இல்லை. புல்லட்டின்ஸ் போட்டு வைக்கிறது, கேப் இருக்கும். ரைட்டா? ஈஸி வேர்டிங்ஸ்ல தான் இருக்குது, ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ரைட்டா? அப்படின்றப்ப அந்த 15 பேஜுங்கிறத நீங்க கண்டிப்பா ஒரு 1 ஹவர்ல படிச்சு முடிச்சிடலாம். மேக்ஸிமம் 1 ஹவர்ல. ஓகேவா? அதாவது நீங்க கண்டென்ட்டை மட்டும் ரீட் பண்ணி படிச்சீங்கன்னா ஹாஃப் அன் ஹவர்லேயே படிச்சு முடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னா, இப்போ நான் கண்டென்ட் எடுத்து இன்னைக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எடுக்கிறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் எனக்கு டைம் எடுக்கும். அதை நான் ஃபுல்லாக ரீட் பண்ணி வேற ஏதாவது சேர்த்து நான் பார்க்கறதுக்கு. ஓகேவா? அது இல்லாமல் நம்ம ஏற்கனவே படிச்சதுனால நம்மளுக்கு சில கண்டென்ட்ஸ்லாம் தெரியும். பட் இருந்தாலும் நீங்க வந்துட்டு என்ன பண்ணுங்க, மெட்டீரியல்ல இருக்கிறத மட்டும் படிங்க போதும். ரொம்ப ஓகே, இதுல இப்படி போட்டிருக்கே, இது என்னவா இருக்கும், வேற எங்கேயாவது தேடி போய் பார்ப்போமா, ரொம்ப அப்படி பண்ணீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துரும். ஓகேவா? அதனால மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர் நான் அந்த மெட்டீரியலை படிப்பேன். அவ்வளவுதான். அது மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க டைம். 1 ஹவருக்குள்ள அதுல எவ்வளவு படிச்சு, அதாவது பேப்பர்ல இருக்கிற அந்த பிடிஎஃப்ல இருக்கிறத படிச்சிடணும் 1 ஹவருக்குள்ள. அது படிச்சு முடிச்சுட்டு அது ரிலேட்டடா ஏதாவது சர்ச் பண்றீங்கனாலும் ரெஸ்ட்ரிக்டட் டு 1 ஹவர். ஓகேவா? அதுக்கு மேல 1 ஹவர் அதுல ஸ்பெண்ட் பண்ணாதீங்க டைம். ஓகேவா? இதுல ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நியூஸ் பேப்பரை எடுத்து, ரொம்பலாம் வேணாம், ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டும் நியூஸ் பேப்பரை ரீட் பண்ணுங்க. நீங்க நல்லா எஃபிஷியன்ட்டா நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணணும்னா முக்கியமான கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் நியூஸ் பேப்பர்ல 45 மினிட்ஸ்ல ரீட் பண்ணி முடிச்சிட முடியும். ஓகேவா? ஆனா எடுத்ததுமே அது வராது. அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்ஸுக்கு நியூஸ் பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தான் 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸ்ல நியூஸ் பேப்பரை முடிக்க முடியும். முடிக்கிறது மீன்ஸ் இம்பார்ட்டண்டா கரண்ட் அஃபேர், அதாவது யூபிஎஸ்சி சிலபஸ் ஓரியன்டா இருக்கும் இல்லையா, அந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே ரீட் பண்ணி முடிக்கிறது. எடிட்டோரியல் வாசிக்கிறது, ஒப்பீனியன் வாசிக்கிறது, எல்லாத்தையும் வாசிக்கிறதேவும் ஒரு நியூஸ் பேப்பருக்கு அரௌண்ட் ஒரு 50 மினிட்ஸ்ல வாசிச்சு முடிக்க முடியும். ஆனா ஸ்டார்டிங்ல நீங்க ரீட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப 2 ஹவர்ஸ் எடுக்கும். கண்டிப்பா அது எடுக்கும். ஓகேவா? ரைட்? அப்புறம் போக போக தான் நீங்க கண்டினியூஸா ரீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தான் அதை 45 மினிட்ஸ்க்கு கொண்டு வர முடியும். எடுத்ததும் 2 ஹவர்ஸா இருக்கு, எனக்கு கஷ்டமா இருக்கு ரீட் பண்ணேன்னு சொல்லிட்டு விட்டீங்கன்னா என்னைக்குமே உங்களால அந்த 45 மினிட்ஸ்ல முடிக்கவே முடியாது. ஓகேவா? அதனால நம்ம சப்ளிமெண்டா என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்போ மெட்டீரியல் கொடுக்குறோம். ரைட்டா? உங்களுக்கு அந்த மெட்டீரியல் நோட்ஸ் எங்க இருந்து வருது? கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்தா நியூஸ் பேப்பர்ல இருந்தா எடுக்கிறோம், இல்லாட்டி பிஐபில இருந்து வரும். ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, மெட்டீரியல் இருக்கிறத வாசிச்சிருங்க. வாசிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல சும்மா ஹெட்லைன்ஸ் மட்டும், ஹெட்லைன்ஸ் என்னென்ன, ஓகேவா, அதை மட்டும் ஒரு கிளான்ஸ் வாசிச்சு என்ன கரண்டா போயிட்டு இருக்கு அதை மட்டும் பாருங்க. போதும், அந்த அளவுக்கு பண்ணா போதும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டும் இப்போதைக்கு சொல்றேன். அப்ப ஒரு நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு 1.5 மணி நேரம் அட்லீஸ்ட் ஒதுக்கி வச்சிடணும். 1.5 மணி நேரத்தை தவிர்த்துட்டு நீங்க மீதி படிக்கிறதெல்லாம் அஃப்கோர்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு டைம் இருக்கு. ஏன்னா 1:30க்குலாம் கிளாஸ் முடிஞ்சிடுதா, வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்து ஒரு 3-4ன்னு கூட வச்சுக்கோங்க, 4க்கு மேல நீங்க எடுத்தா கூட 4 to 6 2 ஹவர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்து திரும்ப ஒரு பிரேக், திரும்ப அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஹவர்ஸ் உங்களால படிக்க முடியும்.
அட்லீஸ்ட் ஒரு 5 ஹவர்ஸ் டெய்லி உங்களால மினிமம் படிக்க முடியும். ஓகேவா? அப்ப நம்ம எவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்றோம் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிக்கணும். ரைட்டா? ஓகே. ஸோ இப்ப ஃபர்ஸ்ட்டு இந்த நேஷனல் இன்வெஸ்ட்மென்ட் பாலிசி ஃபார் யூரியா. இந்த பாலிசி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ புதுசா வந்துட்டு கேபினெட் அப்ரூவல் குடுத்துருக்காங்க 3 பாலிசி. செமிகண்டக்டர் மிஷனுக்கு வந்துட்டு அப்ரூவல் குடுத்துருக்காங்க. ரைட்டா? அது கூட இந்த அ ப பாலிசி யூரியா பாலிசியும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ அதனால ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்க போறதில்ல. அது இல்லாம வேற என்ன பார்க்கலான்றது மட்டும் பார்ப்போம். ஓகே. ஸோ கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அப்ரூவ்ட் திஸ் பாலிசி. ஸோ அந்த பாலிசி என்ன? கரெக்ட்டா அந்த பாலிசி நம்மளுக்கு எப்ப வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெர்டிலைசர் ஷார்ட்டேஜ் வருது. ஓகேங்களா? ஸோ கேரிஃப் சீசன்ல ஸோ நம்மளுக்கு கேரிஃப், ரபி, ஜெய்துன்னு சொல்லிட்டு 3 சீசன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ரைட்? ஸோ இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் இருக்குல்ல, இந்த சீசன் தான் கேரிஃப் சீசன். ஓகேங்களா? வின்டர் சீசன் வந்துட்டு ரபி, ஜெயித் அப்படின்னா நம்மளுக்கு சம்மர் சீசன் வந்துரும். ஓகேங்களா? ரைட். ஓகே. ஸோ இந்த ஒரு செப்டம்பர், அக்டோபர் மந்த் வரைக்கும் ஜூன், ஜூலைல இருந்து செப்டம்பர், அக்டோபர் வரைக்கும் இருக்கக்கூடிய பீரியட் தான் கேரிஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த பீரியட்ல போடக்கூடிய கிராப்ஸ் எல்லாம் கேரிஃப் கிராப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ரைட். ரைஸ், வீட் இதெல்லாம் போடுவோம். வீட் வந்துட்டு ரபிலயும் வரும். ஓகே. ஸோ இப்ப இந்த கேரிஃப் கிராப்ஸ்னாலே யூசுவலா நம்ம நல்லா வளரணும்னா அதுக்கு என்ன பண்ணுவோம்? வி வில் அப்ளை யூரியா. அந்த யூரியா வந்துட்டு ஷார்ட்டேஜ்ல இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த ஷார்ட்டேஜ் ஏன் வந்துச்சுன்னா, அதுக்கான ரீசன் முக்கியமா வெஸ்ட் ஏஷியன் கான்ஃப்ளிக்ட்னால ஓகேவா? அண்ட் எல்னினோ எஃபெக்ட் இருக்கறனால. எல்னினோனா என்ன சொல்லியிருக்கோம்? இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரையா இருக்குமா? வெட்டா இருக்குமா? மழை நெறைய கிடைக்குமா? மழை கம்மியா இருக்குமா? எல்னினோனா. கம்மியா கிடைக்கும். வறட்சி. யாருக்குன்னா இந்தியா பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லணும். ஓகேங்களா? ரைட். எல்னினோ இந்தியாவுக்கு மழை கம்மியா குடுக்கும். அதுவே வந்துட்டு சவுத் அமெரிக்கா சைட்ல பார்த்தீங்கன்னா, மழை ஜாஸ்தியா பெய்யும். ஓகேங்களா? சோ இந்தியா பெர்ஸ்பெக்டிவ்ல தான் சொல்லணும். ஸோ எல்னினோ பீரியட் யூசுவலி இஸ் அசோசியேட்டட் வித் டிராஃப்ட் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? ரைட். ஸோ அப்ப அது இருக்கிறப்போ, தென் ஃபெர்டிலைசர் ஷார்ட்டேஜ்லாம் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்ப இந்த டைம்ல இந்த ஃபெர்டிலைசர் ஷார்ட்டேஜ நம்ம எப்படி வந்துட்டு ஓவர் கம் பண்றது? அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கோம், டியூ டூ ஆல் தீஸ் ரீசன்ஸ் நம்ம இந்த பாலிசி வந்துட்டு கரெக்ட்டா இந்த ஷார்ட்டேஜ் எல்லாம் இருக்கக்கூடிய பீரியட்ல வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. ரைட். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்ப நம்மளுக்கு யூரியா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமா கன்சியூம் பண்றோம். ஸோ டிமாண்ட் என்ன? ரெக்யர்மென்ட் எவ்ளோ? எவ்ளோ டொமஸ்டிக் புரொடக்ஷன் பண்றோம்? அதையும் பார்ப்போம். ஓகேங்களா? ரைட். ஸோ நம்மளுக்கு டொமஸ்டிக்கா எவ்ளோ ப்ரொடியூஸ் ஆகணுமோ, அத விட அதிகமான டொமஸ்டிக்கா ப்ரொடியூஸ் பண்றத விட அதிகமா நம்ம வந்துட்டு கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். ரைட்டா? அப்ப இந்த கன்சம்ப்ஷன்க்கு என்ன பண்ணணும் நம்ம? பத்தலைல. அப்ப வி ஹேவ் டூ இம்போர்ட். ஓகேங்களா? அப்ப நெறைய வந்துட்டு இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இறக்குமதி பண்ணா அதிகமான அமௌண்ட் பே பண்ணணும். கரெக்ட்டா? ரைட்? இப்ப ஒரு ஒரு இந்தியன் ரூபிலே நம்ம புரொடியூஸ் பண்றோம்னா பிரச்சனை இல்ல. நீங்க இம்போர்ட் பண்ணணும் அப்டின்னா, ஒரு இந்தியன் ரூபி வந்துட்டு எவ்வளோ டாலர்ஸ்? அரவுண்ட் $93 ஆயிருச்சு இல்லையா? ரைட்? ஸோ $93 நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இங்க இருந்த கஜானால இருந்து அங்க அமௌண்ட் அங்க போகுது. ரைட்டா? ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இம்போர்ட்ட வந்துட்டு குறைக்கணும். ஓகே? ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ்ல தான் என்ன பண்ணியிருக்கோம்? வி ஆர் கோயிங் டூ எஸ்டாப்ளிஷ் பிளான்ஸ். ஓகேவா? கேஸ் பேஸ்டு பிளான்ஸ். அது ஏன் கேஸ் பேஸ்ட் அப்டின்னா, நம்மளுக்கு எதுல இருந்து வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நாப்தா பேஸ்டு யூரியா புரொடக்ஷன் இருக்கு. ஓகேங்களா? ரைட். சல்ஃபர் பேஸ்டு யூரியா புரொடக்ஷன் பிளான்ஸ் இருக்கு. வேற வேற வெரைட்டிஸ் ஆஃப் புரொடக்ஷன் வந்துட்டு பண்ணலாம். ஓகேங்களா? யூரியா எடுக்கிறத. பட் இந்த கேஸ் பேஸ்டுங்கிறதா இட்ஸ் அ காமன் ஒன். ஓகேங்களா? அதனால கேஸ் பேஸ்டு பிளான்ஸா நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றோம். ஓகேவா? ஃபீச்சர்ஸ் நம்ம ஆல்ரெடி பாத்தோம். ஞாபகம் இருக்கா? ஃபிக்ஸ்டு வேரியபிள் அப்புறம் ஃபிக்ஸ்டு அண்ட் வேரியபிள் காஸ்ட்ன்னு தனித்தனியா வந்துட்டு குடுக்க போறோம். ஃபிக்ஸ்டுனா என்னது? சேலரி இதெல்லாம். வேரியபிள் காஸ்ட் அப்டின்னா, இம்போர்ட் அதாவது இந்த ஃபியூயல்ஸ், ஆயில் இது ரிலேட்டட் ஆனது அப்டின்லாம் சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? அத வந்துட்டு தனித்தனியா பிரிக்க போறோம். ஸோ அதனால புரொடக்ஷன் ஜாஸ்தி ஆகுது அப்டின்னா, தட் இஸ் ஓரியன்டட் ஃபிக்ஸ்டா இல்ல வேரியபிளா? ஆயிலா இல்ல சேலரியா? அப்டின்னு ஈஸியா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சேலரியில வந்துட்டு ஜாஸ்தி ஆகுறதுனால புரொடக்ஷன் காஸ்ட் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா, அப்ப உங்களுக்கு எப்ப சேலரிய இன்கிரீஸ் பண்ணுவோம்? நம்மளுக்கு வாங்குற சேலரியில இங்க இருக்கிற திங்ஸ பை பண்ண முடியல அப்படின்னா, நம்ம சேலரி காஸ்ட்ட இன்கிரீஸ் பண்ண சொல்லி கேட்பாங்க. அப்ப நம்ம வந்துட்டு சேலரி காஸ்ட்ட இன்கிரீஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்ப என்ன அர்த்தம் அது? எக்கானமில வந்துட்டு இன்ஃப்ளேஷன் ஆயிருக்கு. அதனால பிரைஸஸ் ஜாஸ்தி ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ இன்ஃப்ளேஷன் இங்க இருக்கிற இன்ஃப்ளேஷன் வந்துட்டு வெதர் இட் இஸ் இன்ஃப்ளூயன்சிங் த புரொடக்ஷன் காஸ்ட் ஆர் அவுட்டர் ஓகேங்களா? எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலேஷன் ஃபேக்டர்ஸ் ஓகேங்களா? இப்ப இந்த வெஸ்ட் ஏசியா கிரைசிஸோ, இல்ல ஏதாவது ஆயில் கிரைசிஸ் இந்த மாரி ஏதாவதுனால நம்மளுக்கு வந்துட்டு இங்க வந்துட்டு அஃபெக்ட் ஆகுதா புரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்னு ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் ஃபிக்ஸ்டு காஸ்ட், வேரியபிள் காஸ்ட்ன்னு பண்றோம். ஓகே?
நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நீங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதுல கண்டிப்பா இவ்வளோ பெர்சன்டேஜ் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிற அந்த அஷூரன்ஸை கவர்மெண்ட் தர்றது. அது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இருக்கு. தென் இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க்கை வந்துட்டு கவர் பண்றதுக்கு ஃபிக்ஸ்டா ஃபர்ஸ்ட் என்ன அமௌண்ட்ல வாங்கி நம்ம டீல் போடுறோமோ அதே டீல் அமௌண்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. 4 இயர்ஸ்க்கு அப்புறமா நம்ம அகைன் ரீபே பண்றோம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை வந்துட்டு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன அமௌண்ட்டோ அது எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்னவோ அதுலயே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. 4 இயர்ஸ்க்கு அப்புறம் வர எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல வந்துட்டு மாத்தாம. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் ப்ரிவென்டிங் திஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரிஸ்க். ஓகேங்களா? அது தென் மாடர்ன் எனர்ஜி எஃபிஷியன்ட் பிளான்ஸ், மாடர்னைஸ்டு பிளான்ஸ் வந்துட்டு கொண்டு வருது. இது எல்லாமே ஃபீச்சர்ஸ் ஆஃப் திஸ் பாலிசி. ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2012, 13, 14 ஒவ்வொரு பீரியட்லயும் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும். தென் அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்றோம் பாலிசியை. தென் 2014ல வந்துட்டு நியூ பிளான்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றோம். அடுத்து 15ல கேஸ் பேஸ்ட் யூரியா பிளான்ஸுக்கு வந்துட்டு ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வரும். அதுக்கப்புறம் பாருங்க தேர் இஸ் அ லேக். 15ல இருந்து அப்புறம் வேற எதுவுமே நம்ம பண்ணல. ஸோ 2026ல தான் இப்போ வந்துட்டு புதுசா எக்ஸ்ட்ரா நியூ பிளான்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கோம். ரைட், இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பாலிசி. ஓகேங்களா? என்ஐபியூவோட இயர்லியர் பாலிசி இது. இப்ப இருக்கிறது செகண்ட் பாலிசி இது. ஓகேங்களா? ரெண்டும் ஒரே ரூலிங் கவர்மெண்ட் கொண்டு வந்தது. ஓகே, ஸோ இந்தியா கரண்ட் கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா 33 ஆபரேஷனல் யூரியா மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இருக்கு. ஓகே, எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 290 வச்சுப்போம். ஓகேங்களா? ரைட், டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் 290 இருக்கு. சி, ரெக்யர்மெண்ட் ஃபார் கேரிஃப் கிராப் எவ்வளவு இருக்கு? 2026ல 370 இருக்கு. ஓகேங்களா? ரைட், 370 இருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு இருக்கு? 290 இருக்கு. ஸோ தேர் இஸ் அ லேக். ப்ரொடக்ஷன் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் எவ்வளவு இருக்கு? 290. ஓகேங்களா? கேரிஃப் சீசனுக்கு மட்டும் ரெக்யர்மெண்ட் எவ்வளவு? 370. அப்ப தேர் இஸ் அ லேக். அப்ப இத ரிமைனிங் யாரு ஃபில் பண்றாங்க? இம்போர்ட்ஸ். ஓகேங்களா? அந்த இம்போர்ட்ஸையும் சேர்த்து கரண்டா இருக்கக்கூடிய அவைலபிலிட்டி 432 சொல்றாங்க. ஓகேவா? அப்ப ப்ரொடக்ஷன் போக நம்ம இம்போர்ட்டும் பண்ணி வச்சிருந்திருக்க மொத்தமும் இப்ப அவைலபிளா இருக்கிறதுக்கு கேரிஃப் சீசனுக்கு எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க? 432. இந்த 432ல கேரிஃப்க்கு மட்டும் 370 இஸ் ஓகே, அட்ஜஸ்ட் ஆயிக்கிறோம். பட் அடுத்தடுத்த சீசன்ஸ் வர்றப்ப டிமாண்ட் இன்னும் வேணும், நம்ம நிறைய இம்போர்ட் பண்ணணும். ரைட்டா? ஸோ அதனாலதான் இப்ப ஏன் அந்த பிளான்ஸ் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்றோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரைட், இதுல என்ன நாம ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் எவ்வளவு இருக்குன்றது ரஃபா ஆகுது. ஓகேங்களா? ஒரு 250 அப்படின்னு சொல்லிட்டு ரஃபா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாயிண்ட்ஸ் எழுதுறப்ப யூஸ் ஆகும். ஓகேவா? ரைட், அப்ப டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் ஃபெர்டிலைசர்ஸ்ல யூரியாவை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கு டிமாண்டை விட. ஓகே, கான்செப்ட் பேசிஸ். ஓகேங்களா? ஸோ வி ஆர் இம்போர்ட்டிங், அதனால வி ஆர் பிரிங்கிங் திஸ் பாலிசி. ரைட்டா? நெக்ஸ்ட், ஸோ இந்த ஓகே இப்போ நம்ம வந்துட்டு இம்போர்ட் பண்றோம். ஓகே, இம்போர்ட் பண்ணா என்ன, எவ்வளவோ ப்ராடக்ட்ஸ் வி ஆர் இம்போர்ட்டிங். ரைட்டா? அப்புறம் ஏன் இது பிரச்சனை ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபெர்டிலைசர் பொறுத்த வரைக்கும் நம்ம பட்ஜெட்ல இருந்து போகக்கூடிய பெர்சன்டேஜ் ஜாஸ்தி. ஓகேவா? நிறைய வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த சேலரி, பென்ஷன் இதுக்கெல்லாம் நிறைய போயிடும். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சப்சிடிஸ்க்கு நிறைய போகும். ஸ்கீம்ஸ் சப்சிடிஸ்க்குலாம் போயிடும். அந்த மாதிரி சப்சிடியில எது வருது? அதிகமான சப்சிடி போகக்கூடியது எங்க அப்படின்னா ஃபெர்டிலைசர் சப்சிடி. பிகாஸ் ஆல் ஃபார்மர்ஸ் இன் ஆல் அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் வி ஆர் யூசிங் ஃபெர்டிலைசர்ஸ். ரைட்டா? அப்ப அந்த ஃபெர்டிலைசர் எல்லா ஃபார்மரும் வாங்குவாங்களா? அப்ப எல்லாரும் வாங்குறதுக்குமே சப்சிடி கொடுக்குறோம் இல்லையா? ரைட், அப்ப பட்ஜெட்ல லார்ஜ் பட்ஜெட் ஆஃப் த பார்ட் ஆஃப் த பட்ஜெட் எங்க போகுது? நம்மளுக்கு சப்சிடிக்கு போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ரைட், இந்த சப்சிடி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்றேன். ஸோ டோட்டல் ஃபெர்டிலைசர் சப்சிடி 25 to 26 2.17 lakh crores. ஓகேங்களா? எவ்வளவு? 2.17 lakh crores மட்டும் சப்சிடிக்குனே போகுது. ப்ரொடக்ஷன் கிடையாது, சப்சிடிக்கு மட்டும். அது எப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? ரைட், இப்ப பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்ல வந்துட்டு அரௌண்ட் ஒரு 1.71 lakh crores வந்துட்டு இந்த பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்காங்க 26 to 27 பட்ஜெட்டுக்கு. ஓகேங்களா? ஃபெர்டிலைசர் சப்சிடிக்கே அப்படின்ட்டு. ரைட், ஓகே. யூரியாவுக்கு மட்டும் இந்த 2.17ங்கிறது டோட்டல் ஃபெர்டிலைசர். ஓகேங்களா? இதுல யூரியா அலோன் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 1.42 lakh crores. ஓகேங்களா? யூரியா இல்லாம நம்மளுக்கு வந்துட்டு டிஏபி, ஓகேங்களா, தென் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ், ஓகே, மைனர் மைனர் லைக் மைனர் மினரல்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? ரைட், அது இல்லாம மேஜரா நம்ம அப்ளை பண்ணக்கூடியது எது அப்படின்னா நைட்ரஜன். ஓகேங்களா? யூரியா. அதனால அதுதான் ஜாஸ்தியா வந்துட்டு நம்ம செலவு பண்றோம். அது இல்லாம பாஸ்பேட்டிக் ஃபெர்டிலைசர், பொட்டாசிக், என்பிகே அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த மூணுமே வந்துட்டு எசென்ஷியல் ஃபார் த growth ஆஃப் த பிளான்ட். ஓகேங்களா? இந்த என்பிகேல நைட்ரஜன் எப்பயுமே ஜாஸ்தி இருக்கும், பிகே வந்துட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த நைட்ரஜன்ல தான் நம்ம நைட்ரஜன் எங்க இருந்து கொடுக்குறோம்? த்ரூ யூரியா. ஓகேவா?
இப்ப இந்த ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படின்றத சொல்றேன். நம்ம ஸ்கீம் ஆல்ரெடி பார்த்தாச்சு ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த இதுல டாபிக்ல மேஜர் கான்சென்ட்ரேஷன் என்னன்னா ஹவு திஸ் ஒர்க்ஸ். ஓகேங்களா? இந்த ஃபெர்டிலைசர் சப்சிடி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இது எப்படி ஒர்க் ஆகுது? ஓகேங்களா? ரைட். ஸோ யூ ஹேவ் கவர்மெண்ட். ஓகேவா? கவர்மெண்ட் இருக்கு. தென் யூ ஹேவ் கம்பெனிஸ், ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹோல்சேலர்ஸ், ரீட்டைலர்ஸ் கூட வச்சுக்கலாம். ஓகே, ரீட்டைலர்ஸ் லாஸ்ட் இதே வச்சுப்போம். ரீட்டைலர்ஸ். ஓகே, ரீட்டைலர்ஸ்ல இருந்து யார் வாங்குவா? யாரு? ஃபார்மர்ஸ். ஓகேவா? ஃபார்மர்ஸ் டைரக்டா ரீட்டைல் ஷாப்ன்றது கடைசி ஷாப். ஓகேங்களா? அந்த கடைசி ஷாப்ல போய் வாங்குறது யாரு? ஃபார்மர்ஸ். ஓகேங்களா? லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் சேல். ஓகே, இப்போ இந்த ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ் வந்துட்டு ப்ரொடக்ஷன் காஸ்ட்னு ஒன்று இருக்கும். அதாவது ஒரு பேக் ஆஃப் யூரியா வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 2500 rupees ஆகுதுன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? ரைட். லெட்ஸ் அஸ்யூம் 2700 rupeesனு வச்சுப்போம். ஓகேங்களா? ஒரு பேக் ஆஃப் யூரியா ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான காஸ்ட். ஓகேங்களா? ஆனா ஃபார்மர்ஸ் 2700 rupees கொடுத்து ஒரு பேக்கை வாங்க முடியுமா? முடியாது. ஓகேங்களா? அப்ப இந்த ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் கடைசியா ஃபார்மர் வாங்கக்கூடிய பிரைஸ் எவ்வளோனா ஒரு 200 rupees. எக்ஸாக்டா 266 rupees. ஓகேங்களா? ஸோ ஒரு 200 rupeesக்கு ஃபார்மர்ஸ் வாங்குறாங்க. இப்போ இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோ? 2700. இது 200. ஓகேங்களா? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா எவ்வளோ வருது? 2500. இந்த 2500 யாருக்கு லாஸ்? கவர்மெண்ட் போட்டனால கவர்மெண்ட்ங்களா? 2500 யாருக்கு லாஸ்? ஃபெர்டிலைசர் கம்பெனிக்கு லாஸ். அவங்க ப்ரொடக்ஷன் காஸ்ட் 2700. ஆனா அவங்க சேல் பண்றது எவ்வளவுக்கு போகுது? 200க்கு போகுது. அப்போ 2500 இஸ் ஆக்சுவலி லாஸ் ஃபார் த ஃபெர்டிலைசர் கம்பெனி. ரைட்டா? இப்ப ஏன் இதை 200 ரூபாய்க்கு விற்கணும்? அவங்க 2800 போட்டு வித்தாங்கன்னா 100 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும்ல. ஏன்னா கவர்மெண்டோட கம்பல்ஷன்னால. ஸோ கவர்மெண்ட் ஹஸ் ஃபிக்ஸ்டு திஸ் மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ். எம்ஆர்பி இந்த ரேட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எதனால அப்படின்னா ஃபார்மர்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகக்கூடாது. அக்ரிகல்ச்சர் இஸ் த பேக் போன், ரைட்? அப்ப அக்ரிகல்ச்சர் அஃபெக்ட் ஆகக்கூடாது, ஃபார்மர்ஸ் அஃபெக்ட் ஆகக்கூடாது. அதனால நீங்க இந்த அமௌண்ட்ல சேல் பண்ணுங்க. அதுல மிச்சமாகிற, அதாவது உங்களுக்கு லாஸ் ஆகக்கூடிய அமௌண்ட் இருக்கு இல்லையா, அத சப்சிடியா நாங்க கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்றாங்க. ஓகே, ஸோ திஸ் 2500 rupees goes to the fertilizer company from the government as subsidy. அப்ப இவங்களுக்கு லாஸ் இல்லையா? ரைட்டா? இதுதான் கவர்மெண்ட் பண்றது. இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம்? சப்சிடி அப்படின்னு சொல்றோம். சப்சிடில நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இது ஒரு டைப் ஆஃப் சப்சிடி. ஓகேவா? ரைட். ஓகே சார், எப்படி இந்த ஃபார்மர்ஸ் வந்துட்டு இதை வாங்குறாங்க, எப்படி கொடுக்குறாங்கன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? ரைட்டா? ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்லிடுறேன். இப்போ இயர்லியரா எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கவர்மெண்ட் அதே மாதிரி ஃபெர்டிலைசர் கம்பெனி. ஓகேங்களா? ஃபெர்டிலைசர் கம்பெனி டோட்டல் ப்ரொடக்ஷன் எவ்வளோ பண்றாங்க? ஓகேங்களா? எவ்வளோ குவான்டிட்டி வந்துட்டு டோட்டலா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த டோட்டல் ப்ரொடக்ஷனை பொறுத்து, ஓகேவா, சேல்ஸ் எல்லாம் அவங்க அடுத்து போக மாட்டாங்க. டோட்டல் ப்ரொடக்ஷன் அடுத்து ஹோல்சேலர்ஸ் இல்ல ரீட்டைலர்ஸ் யாருக்காவது இது போகும். ஓகேங்களா? ரைட். இந்த டோட்டல் ப்ரொடக்ஷன் எவ்வளோ வந்துச்சோ இந்த ப்ரொடக்ஷன் அப்புறம் அவங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஹோல்சேலருக்கு சேல் பண்ணிருக்காங்கன்னா சேல் பண்ணுது. இந்த ப்ரொடக்ஷன்ல ஃபார்மர்ஸுக்கு இதே தான். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு 2700 அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா, இதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேக் வந்துட்டு சேல் பண்றாங்கன்னு வச்சுப்போம். அப்ப எவ்வளவு வரும்? 5400 வந்துட்டு இந்த கம்பெனி செலவு பண்ணிருக்கு. ஃபார்மர்ஸ்ட விக்கிற ரேட்டு அதே தான், கவர்மெண்ட் அப்படியே தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கும். 266 வச்சுப்போம். ஓகேங்களா? 200 வச்சுப்போம். இப்ப நம்மளுக்கு வந்துட்டு 5000 rupees வந்துட்டு கவர்மெண்ட் தரணும் இல்லையா? இதை வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. வெதர் வி டோன்ட் நோ வெதர் தட் ஃபார்மர் brought it or not. ப்ரொடக்ஷன் இத்தனை குவான்டிட்டி நாங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம், அவ்வளவுதான். ப்ரொடியூஸ் பண்ணி நாங்க கொடுத்துட்டோம், எங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் கொடுத்துருங்க சப்சிடி. இப்படிதான் இயர்லியரா இருந்துச்சு. ஓகேங்களா? So whether this production, I mean produced products went to the farmers or not, we don't know. ஓகேங்களா? அது தெரியாமையே நம்ம என்ன பண்ணிடுறோம்? கவர்மெண்ட் வந்துட்டு ஃபெர்டிலைசர் கம்பெனிக்கு காசு கொடுத்துட்டு இருந்தாங்க, சப்சிடி. ஓகேவா? அப்ப இதுல என்ன காமிச்சுக்கலாம்? நாங்க ஏன்னா பேசிஸ் என்னது? ப்ரொடக்ஷன் மட்டும் தானே பேசிஸ். நாங்க ப்ரொடியூஸ் பண்ணி, ஐ மீன் த ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அதை என்ன பண்ணலாம்? they can divert it for other use. ரைட்டா? டைவர்ட் பண்ணி விடலாம். அதாவது பர்டிகுலர் இந்த யூரியா பாத்தீங்கன்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. அங்க யூரியாவோட காஸ்ட் ஜாஸ்தி. யூரியா எப்ப மட்டும்தான் ரேட்டு கம்மி? ஒன்லி இஃப் இட் இஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா? அப்ப அந்த இடத்துல டைவர்ட் பண்ணி விட்டு அங்க வந்துட்டு மணியை வாங்கிக்கிறது. ஓகேங்களா? தென் கோடிங் பண்ணி வைக்கிறது. அதாவது யூரியா பூரா ஒரு இடத்துல வந்துட்டு பதுக்கி வச்சுட்டு
டிமாண்ட் வர்றப்ப மட்டும் அத ரேட்ட ஜாஸ்திப்படுத்தி விக்கிறது. ஓகேங்களா? சப்ளை டிமாண்ட் இருக்கு நம்மளுக்கு ஜாஸ்தியான டிமாண்ட். ஓகேவா? ஆ இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னா, சப்ளை எவ்ளோ இருக்கோ, ஓகே. சப்ளைய வந்துட்டு எப்படி சொல்லலாம்? ஒரு 10 ஆப்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 10 ஆப்பிள் 10 பேருக்கு தேவை. இப்படியே வித்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஆப்பிள் வந்துருச்சு. டிமாண்ட், கன்சம்ப்ஷன் நம்மளுக்கு டேலி ஆயிடுச்சு. ரைட்டா? இதுவே நீங்க 10 ஆப்பிள ஒரு 4 ஆப்பிள் ஒளிச்சு வச்சுட்டீங்க. ஓகேவா? அப்ப ரிமைனிங் 6 ஆப்பிள் தான் மார்க்கெட்ல இருக்கு. ஆனா 10 பேருக்கு 6 ஆப்பிள் தேவை. இப்ப என்ன ஆகும்? காம்படிஷன் வருமா? இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த 4 ஆப்பிள விக்கணும் அப்டின்னா, இப்ப இந்த 6 ஆப்பிள் தீந்துருச்சு. இப்ப இன்னும் 4 பேருக்கு பத்தாம இருக்கும்ல. இப்ப நீங்க அத விக்கிறப்ப ரேட் ஜாஸ்திப்படுத்தி விக்கிறது. ஓகேவா? இது ஹோர்டிங். ஓகேவா? பதுக்கி வச்சுட்டு நம்ம வந்துட்டு ரிலீஸ் பண்றது. இந்த டொமேட்டோ ஓகேங்களா? முக்கியமா ஆனியன் இந்த மாரியான கமாடிட்டீஸ்லாம் என்ன பண்ணுவாங்க? ஹோர்டிங் பண்ணி இந்த மாரி டிமாண்ட் கொஞ்சம் ரைஸ் ஆகுறப்ப ஹோர்டிங் பண்ணி வச்சுக்கிறது. ஓகேவா? நல்லா ரேட் அதிகமானதுக்கு அப்புறம் இவங்களே அந்த ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ணது. அதுக்கப்புறமா அத திரும்பவும் விக்கிறது. ரேட் ஜாஸ்திப்படுத்தி. ஓகேங்களா? இல்ல இவங்களே அந்த டிமாண்ட கிரியேட் பண்றது வேணுக்குமே. ஓகேவா? இது எல்லாமே வந்துட்டு ஹோர்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாரியானது. ஃபெர்டிலைசர்ஸ்ல இந்த மாரி ஹோர்டிங் பண்றது, இப்படியெல்லாம் இருந்துச்சு. ஓகேங்களா? அத பிரிவென்ட் பண்றதுக்கு தான் கவர்ன்மெண்ட் வந்துட்டு இப்ப இந்த சப்சிடி மெத்தட மாத்திட்டாங்க. அதுதான் இந்த சப்சிடி மெத்தட். அதாவது இப்ப இது எப்படி ஒர்க் ஆகுது? 2மே ஃபெர்டிலைசர் கம்பெனிக்கு தானே போகுது. அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ரீட்டெய்லருக்கு போயிருதான் இந்த ரீட்டெய்லர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த ரீட்டெய்லர்ஸ் வென் தே ஆர் செல்லிங் இட் டூ த ஃபார்மர்ஸ், தே ஹேவ் டூ ரெக்கார்ட் எவ்ரிதிங். ஓகேங்களா? பாயிண்ட் ஆஃப் சேல் மெஷின் இருக்கும் இல்லையா? அந்த மெஷின்ல இவங்களுக்கு நாங்க சேல் பண்ணியிருக்கிறோம். இப்ப நீங்க ரேஷன் கடைக்கு போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? உங்க ரேஷன் கார்ட வந்துட்டு மெஷின்ல ஸ்கேன் பண்ணிட்டு இவங்களுக்கு இவ்ளோ கிலோகிராம்ஸ் நம்ம குடுத்துருக்கோம். தே ஆர் ரெக்கார்டிங் ரைட்? அதே மாரி தான். அத நீங்க ஸ்கேன் பண்ணதும் அந்த ரேஷன் கார்ட்ல உங்களோட நேமு, டீட்டெயில்ஸ், அட்ரஸ், கான்ஸ்டிட்யூயன்சி எல்லாம் வந்துருதா? ரைட்? அதே மாதிரியேவும் இவங்களுக்குமே என்ன பண்றோம்? கேஒய்சில அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ரைட்டா? அந்த மாதிரி அவங்களோட டீட்டெயில்ஸ் ஆதார் கார்டு, ஓகே ஆதார் கார்டு வச்சு வாங்குறாங்க அப்டின்னா, ஆதார் கார்ட்ல எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கு. அத வச்சு பிஓஎஸ் மெஷின்ல ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. இந்த ரெக்கார்ட் இருக்கு இல்லையா? தே ஹேவ் டூ அப்லோட் இட் இன் த சென்ட்ரலைஸ்ட் டிபிடி போர்ட்டல். ஃபெர்டிலைசர் டிபிடி போர்ட்டல்னே ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? அந்த போர்ட்டல்ல என்ன பண்ணணும்? தே நீட் டூ அப்லோட். அப்ப என்ன ஆகுது? ஒரு நாளைக்கு இவ்ளோ ஃபார்மர்ஸ் இத்தன பேர்ட்ட நான் செல் பண்ணியிருக்கேன். இவ்ளோ குவான்டிட்டீஸ் நான் செல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப கவர்ன்மென்ட்க்கு தெரிஞ்சிருமா? ரைட்டா? இப்ப கவர்ன்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? எவ்ளோ குவான்டிட்டி செல் ஆயிருக்கு, எவ்ளோ ஃபார்மர்ஸ்க்கு செல் ஆயிருக்குன்ற பேசிஸ பார்த்துட்டு, அதுக்கப்புறமா தான் ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ்க்கு அமௌண்ட் சப்சிடி வந்துட்டு போடுவாங்க. ஓகேவா? இப்ப அந்த ஃபெர்டிலைசர் கம்பெனி வந்துட்டு ஒரு 1000 பேக்ஸ் செல் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 1000 ரீட்டெய்லர்ஸ்க்கு போயிருக்கும். அவங்க எல்லாருக்குமே செல் பண்ணியிருப்பாங்க. அந்த செல் ஆனத பார்த்துட்டு தான் அந்த ஓகே உண்மையா 1000 தான் செல் ஆயிருக்கு. தே வில் வெரிஃபை. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க? கவர்ன்மெண்ட் உங்களுக்கு அமௌண்ட் அனுப்பிச்சுடுவாங்க. இது என்னது நம்மளுக்கு டைரக்ட்டா யாருக்கு போயிருச்சு? ஃபார்மர்ஸ்க்கு போயிருச்சு. இப்ப ஃபார்மர்ஸ்க்கு போயிருச்சுன்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் கவர்ன்மெண்ட் சென்டிங் தி சப்சிடி டூ தி ஃபெர்டிலைசர் கம்பெனி. ஓகேவா? இதுதான் இந்த மெக்கானிசம். ஓகேங்களா? ரைட். இப்ப இது என்ன பேசிஸ்ல நடக்குது? he will get to know like whether farmer is getting the fertilizer or not. அப்ப சப்சிடி என்ன இன்டென்ஷனுக்காக கொண்டு வரோமோ அந்த இன்டென்ஷன் அச்சீவ் ஆகுதா இல்லையா தெரிஞ்சுக்க முடியுது. ஓகேங்களா? பட் இதுலயுமே ஒரு லூப் ஹோல் இருக்கு. என்ன அப்படின்னா இது பாயிண்ட் ஆஃப் சேல் மெஷின். ஓகேங்களா? டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணாது. ஓகே எவ்வளோ குவான்டிட்டி செல் பண்ணிருக்கோன்றதா ரெக்கார்ட் பண்ணுமே தவிர நம்மளுக்கு எக்ஸாக்ட் டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணாது. ஓகேங்களா? ரைட் அமௌண்ட் வந்துட்டு வராது. ஏன்னா அமௌண்ட் நம்மளுக்கு எப்படி மாறிட்டே இருக்கும் இல்லையா எம்ஆர்பி ரேட்டு. ரைட் இப்ப அதனால ஏன்னா கவர்மெண்ட் இஸ் கண்ட்ரோலிங் இட். கவர்மெண்ட் மாத்திப்பாங்க அத. அப்ப நீங்க எல்லா பாயிண்ட் ஆஃப் சேல் மெஷின்ல இதுதான் ரேட்ன்னு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இப்ப என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ்னா வி வில் ஈஸிலி கெட் டூ ஐடென்டிஃபை. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ₹260 அதாவது ₹200 அப்படிங்கிற இந்த யூரியாவ ஒரு பேக் யூரியாவ ₹300ன்னு சொல்லி வித்து, அந்த ₹100 இவங்க எக்ஸ்ட்ராவா வச்சுக்கிட்டு, அங்க பாயிண்ட் ஆஃப் சேல் மெஷின்ல என்டர் பண்றப்ப 200ன்னு என்டர் பண்ணா என்டர் பண்ணதான். ஓகேவா? இதுதான் இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் ப்ராப்ளம். ஓகேங்களா? ரைட்? ஓகே. தென் அதே மாதிரி அ அதிகமா ப்ராடக்ட்ஸ வந்துட்டு அதிகமா போடுறது. இப்ப வந்துட்டு ஒருத்தவங்க வந்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபார்மர்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் அண்ணன் இருப்பாங்க இல்லையா? வந்து வாங்குறாங்கன்னா, அவங்க 1 கிலோ தான் வாங்கியிருப்பாங்கன்னு வச்சுப்போம். நம்ம 2 கிலோன்னு போட்டு விட்டுறது. ஆனா 1 கிலோக்கான அமௌண்ட்ட தான் நம்ம வாங்கியிருப்போம். ஆனா 2 கிலோன்னு போட்டு விட்டு, நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? 1 கிலோவ நம்ம வந்துட்டு வேற யூஸ்க்கு டைவர்ட் பண்ணலாம். இந்த மாதிரியும் இருக்கு. லூப் ஹோல்ஸ் ஆர் ஸ்டில் தேர். ஓகேவா? இது So beneficiaries are identified using the Aadhaar card, Kisan credit card, voter identity card. ஓகேவா? இத வச்சு தான் அந்த பிஓஎஸ் மெஷின்ல எல்லா டீடைல்ஸுமே ஏத்துவாங்க. அப்புறம் இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எங்க ஏத்தணுங்க? டிபிடி போர்ட்டல்ல வந்துட்டு ஏத்தணும். ஓகேங்களா? ரைட். டிபிடி சிஸ்டம் இம்ப்ரூவ்ஸ் டிரான்ஸ்பரன்சி,
லீக்கேஜஸ் அண்ட் என்ஷூர் சப்சிடி டார்கெட்டட் சப்சிடி டெலிவரி. ஓகேங்களா? ரைட். வேற என்ன சேலஞ்ச் இருக்கு நம்மளுக்கு இந்த யூரியால அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ வி ஆர் இம்போர்ட்டிங் லாட் ஆஃப் யூரியாஸ். அது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். தென் ஃபெர்டிலைசர் சப்சிடி பர்டன். இப்ப என்ன ஆகுது, நம்ம இந்த சப்சிடி வந்துட்டு ஜாஸ்தியா கவர்மெண்ட்டே வந்துட்டு பண்ணிக்கிறதுனால இட் பிகம்ஸ் அ பர்டன் ஃபார் த கவர்மெண்ட். ஓகே, வேற எதாவது அவங்களால அமௌண்ட்டை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண முடியல. ரைட். ஸோ அதனால இட் இஸ் அ பர்டன். நெக்ஸ்ட் எக்ஸசிவ் யூரியா. நம்ம அதிகமான யூரியா ஃபார்மர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா போட்டு பச்சை பசேர்னு வளருதுல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூரியாவை போட்டு விட்டுருவாங்க. இட் டசன்ட் மேட்டர், நம்மளுக்கு ஹைட்டா வளருதா பச்சை பசேன்னு இருக்கான்றது மேட்டர் கிடையாது. ஸோ வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் த ப்ராடக்ட். ஓகேங்களா? ரைஸ் அப்படின்னா நெற்கதிர் நல்லா வளர்ந்துருக்கா, அது வெயிட்டா இருக்கா, அதான் மேட்டர். ஆனா பாக்குறதுக்கு பச்சையா நல்லா ஹைட்டா இருந்தா என்ன பிரயோஜனம்? ரைட்டா? ஸோ அத வந்துட்டு நோட் பண்ண மாட்டேன்றாங்க. ப்ரொடக்டிவிட்டி மேட்டர்ஸ். ஓகேங்களா? பட் பார்க்கறதுக்கு நல்ல பசேல்ன்னு இருக்கணும். அவ்வளோதான் அவங்களுக்கு. ஓகே. அதனால எக்ஸசிவ் யூசேஜ். ஓகே. அதிகமா யூரியாவ நெறைய போட்டு விட்டா செடி நெறைய வளர்ந்துரும். நல்லா வளரும். அப்படின்னு நெனைச்சுட்டு நெறைய யூரியாவ வந்துட்டு ஃபார்மர்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதனால லாட் ஆஃப் என்விரான்மென்டல் ப்ராப்ளம்ஸ் ஆகுது. ஓகே. ஸோ அதுல பார்த்தோம்னா சாயில் நியூட்ரியன்ட் இம்பேலன்ஸ். சாயில்லயே என்ன ஆயிருது நம்மளுக்கு? நியூட்ரியன்ட் இம்பேலன்ஸ் ஆகி போயிருது. நைட்ரஜன்னா அது ஃபிக்ஸ்டு ரேஷியோவா இவ்வளோதான் இருக்கணும். 1:2:1, 2:1, இந்த மாதிரி ரேஷியோ இருக்கும். அந்த ரேஷியோல தான் அந்த சாயில் இருக்கணும். நம்ம என்ன பண்ணிறது? யூரியாவ ஜாஸ்தியா போட்டு நைட்ரஜன ஏத்தி விட்டுறது சாயில்ல. ரைட்டா? அப்ப அது ஒண்ணு. அதே மாரி பிளான்ட் ஒரே டைப் ஆஃப் பிளான்ட்ட போட்டு, போட்டு, போட்டு அந்த பர்ட்டிகுலரான ஒரு இப்ப நைட்ரஜன் அப்டின்னா, அந்த நைட்ரஜன் என்ன டிப்ளீட் ஆயிரும். டிப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றது? திரும்பவும் யூரியாவ ஜாஸ்தியா போடுறது. அப்ப அந்த சாயில் என்ன ஆயிருது நம்மளுக்கு? ஒரு அந்த ஆர்கானிக் காம்போனன்ட்ங்கிறது இல்லாம போயி, இட் இட் பிகம்ஸ் வேஸ்ட் காம்போனன்ட். சும்மா வெறும் மண்ணு அந்த மாரி ஆயிருது. அதுல இருக்கக்கூடிய அந்த பெனிஃபிஷியலான பாக்டீரியாஸ் எல்லாம் போயிருது. ஓகேவா? நெக்ஸ்ட் டிக்ளைன் இன் சாயில் ஆர்கானிக் கார்பன். ஓகேங்களா? அதுல இருக்க கார்பன் கன்டென்ட்டும் நம்மளுக்கு கம்மியாயிருது. ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நைட்ரேட் லீச்சிங். தண்ணி பாய்ச்சறப்ப தண்ணி அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, யூரியா வந்துட்டு போடுற என்ன மண்ண தோண்டியா போடுவாங்க? இல்ல மேலாப்புல தான் போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப அந்த தண்ணிய வந்துட்டு பாய்ச்சறப்ப என்ன ஆயிரும்? யூரியாவும் சேர்ந்து இந்த தண்ணியோட போகும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோமா? இந்த ட்ரிப் இரிகேஷன் போட்டோம் அப்டின்னா, தண்ணி சொட்டு சொட்டா விழுகும். இதுவே வந்துட்டு ஃபர்ரோ இரிகேஷன் பண்றோம். நல்லா பண்டு மாரி வந்துட்டு தோண்டி விட்டுட்டு, இப்டி குழி மாரி இருக்கும் இல்லையா? ரைட்? ஒரு கெனால் மாரி இப்டி தண்ணி போயிட்டு இருக்கும் இல்லைங்களா? அந்த மாரி நம்ம பண்ணோம்னா, வாட்டர் வந்துட்டு நெறைய என்ன ஆகுது? இட்ஸ் கெட்டிங் வேஸ்டட். இப்ப இந்த மாரி எக்ஸஸ் ஆகுற வாட்டர்லாம் என்ன ஆகும் நம்மளுக்கு? இல்ல மழை பெய்யுதுன்னு வச்சுப்போம். மழை பெய்யுது, இல்ல இந்த மாரி எக்ஸஸ் வாட்டர் இதெல்லாம் எங்க போய் சேரும் கடைசியா? வேற ஏதாவது வாட்டர் சோர்ஸ்ல போய் சேரும். மைட் பி ஒரு லேக்கா இருக்கலாம், பாண்டா இருக்கலாம். ஓகேங்களா? இந்த மாரி எதுலயாவது போய் சேர்றப்ப இந்த நைட்ரஜன் என்ன ஆகும்? அடிச்சுட்டு போய் அதுல சேர்ந்துரும். ஓகேங்களா? அப்ப இத என்ன சொல்றோம்? நைட்ரேட் லீச்சிங். ஓகேங்களா? நைட்ரஜன் லீச்சிங்கும் ஆகுது. வேற ஒரு இடத்துல போய் சேர்றப்ப அங்க பொல்யூஷன் காஸ் பண்ணுது. இங்கேயும் நம்ம அப்ளை பண்ற நைட்ரஜன் என்ன ஆயிருது? பாதி அந்த தண்ணீல கரைஞ்சு வேஸ்ட்டா போயிருது. எக்ஸாக்ட்டா பிளான்ட்க்கு தேவையான அளவுக்கு அந்த நைட்ரஜன் போறது கிடையாது. ஓகேங்களா? அது லீச் ஆயி போயிருது. சாயில விட்டு லீச் ஆயி போயிருது தண்ணி விடுறப்ப. அதுவே ட்ரிப் இரிகேஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தே வில் மிக்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ் அலாங் வித் வாட்டர். அப்ப தண்ணி விழுகுறப்பயே எப்படி விழுகும்? மருந்தோட விழுகும். அப்ப ஃபெர்டிலைசரையும் நம்ம சேவ் பண்ணலாம், தண்ணியையும் சேவ் பண்ணலாம், சாயிலையும் சேவ் பண்ணலாம். ஓகேவா? ரிமைனிங் ஜஸ்ட் ரீட் இட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிரிப்டோ அசெட்ஸ். ஓகே. இந்த கான்செப்ட் கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய கான்செப்ட். ஓகேங்களா? ரைட்? சயன்ஸ் அண்ட் டெக்ல வரும். இப்போதைக்கு நான் சிம்பிளா சொல்றேன். ஓகேங்களா? கிரிப்டோ கரன்சினா என்ன? கிரிப்டோ கரன்சி எப்படி இருக்கும்? அதை எப்படி உருவாக்குறாங்க? ரொம்ப டீடைல் எல்லாம் போகாதீங்க. ஓகேவா? அது எப்படி இருக்குன்றத நம்ம வந்து சயன்ஸ் அண்ட் டெக்ல பார்த்துக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ கிரிப்டோ அப்படின்னா என்னன்னா, இட்ஸ் லைக் ஃபேக் சீக்ரெட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரைட்? சீக்ரெட்டா இருக்கிறது. அதான் கிரிப்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? இப்ப இந்த கிரிப்டோ கரன்சி, அசெட் இதெல்லாம் நம்ம எப்படி இமேஜின் பண்ண போறோம்னா, ஒரு வீடியோ கேம் நெனச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப நீங்க ஒரு வீடியோ கேம் விளையாடுறீங்க. வீடியோ கேம் இஸ் அ செப்பரேட் சாஃப்ட்வேர். ஓகேங்களா? PUBG விளையாடுறோம். ஓகேவா? இப்ப இந்த PUBGங்கிறது இட்ஸ் அ கேம். ஓகேயா? ஒரு செப்பரேட் சாஃப்ட்வேர். ஓகேவா? இப்ப நெறைய பேர் இத என்ன பண்றாங்க? கேமர்ஸ் வந்துட்டு இத டெவலப் பண்ணியிருக்காங்க. டெவலப்பர்ஸ் டெவலப்டு திஸ். ரைட்டா? ஓகே. இப்ப இந்த கேம் வந்துட்டு நம்ம விளையாடுறோம். இப்ப நீங்க PUBGக்குள்ள போயிட்டீங்க அப்டின்னா, அந்த அங்கங்க லொகேஷன்ஸ் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் லொகேஷன்ஸ் இருக்கும். ரைட்டா? அதுல போகுறப்ப ஒரு வீடு இருக்கும். ஏதாவது ஒரு காலியான ஊர் இருக்கும். ரைட்டா? இந்த மாரி நெறைய அதுக்குள்ளயே என்ன இருக்கு? வீடு இருக்கு, ஊர் இருக்கு. ரைட்டா? இப்ப நீங்க அங்க போயிட்டு, அ ஏதாவது பேக்கேஜ் எடுப்பீங்க. ரைட்? உங்களுக்கு சப்ளைஸ் கிடைக்கும். ரைட்டா? இப்ப இதே மாதிரி எந்த கேம் வேணாலும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? எந்த கேம்னாலும் ஓகே. சப்வே சர்ஃப் ஓகேங்களா? எதுனாலும் ஓகே. இப்ப நீங்க என்ன பண்றோம் அதுல, கேம் நம்ம விளையாண்டு, நம்ம என்ன பண்றோம்? காயின்ஸ் எடுக்குறோம். PUBGய 4 பேர் சுட்டுட்டு, நம்ம காயின் எடுக்குறோம். ரைட்டா?
ஸோ ஒரு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி நம்ம காயினை ஏர்ன் பண்றோம். அதுக்கு பதிலா கிரிப்டோ கரன்சில காயின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதே மாரி நீங்க என்ன பண்றீங்க? காயின் ஏர்ன் பண்றீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எப்படி அங்க காயின்ஸ் இருக்கோ, அதே மாரி இங்கேயும் காயின்ஸ் இருக்கும். அந்த கிரிப்டோ வேர்ல்டுலயும் நம்மளுக்கு என்ன இருக்குது? காயின்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இது எப்படி ஒரு கேம் சாஃப்ட்வேரோ, அதே மாரி கிரிப்டோவும் என்னது? ஒரு ஒரு சாஃப்ட்வேர். ஓகேங்களா? ரைட்? இப்ப இந்த இந்த இங்க வந்துட்டு நீங்க வந்துட்டு கேம்ல விளையாண்டு யூ ஆர் கெட்டிங் மனி. ஓகேங்களா? யூ ஆர் ஏர்னிங் காயின்ஸ். இந்த காயின்ஸ் என்ன பண்ணுவீங்க? உங்க வாலெட்ல போய் சேரும். அந்த வாலெட்ல இருக்க காயின் வச்சு என்ன பண்ணலாம் அகைன்? யூ கேன் பர்ச்சேஸ் இன் சேம் திங். ஓகேங்களா? அந்த ஒரு அமௌண்ட் சேர்றத வச்சு ஒரு கன் வாங்கலாம் PUBGல. ரைட்டா? இல்ல ஒரு மெம்பர்ஷிப் பாஸ் வாங்கலாம். ரைட்டா? இப்ப இந்த மாரி அந்த காயின்ஸ நீங்க அதுலருந்து ஏர்ன் பண்றீங்க. அந்த காயின வச்சு அந்த வேர்ல்டுக்குள்ள இருக்கிற திங்ஸ நீங்க பை பண்றீங்க. அதே தான் கிரிப்டோ. ஓகேங்களா? கிரிப்டோல நீங்க காயின்ஸ் ஏர்ன் பண்றீங்க. இந்த காயின வச்சு கிரிப்டோ வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய கிரிப்டோ அசெட்ஸ நீங்க வாங்கிக்கலாம். ஓகேவா? இதுல என்ன ஆகும் அதே மாரி இதுல வந்து டிரான்சாக்ஷன்ஸ் டைரக்ட்டா நடக்காது. அதாவது நீங்க ஏர்ன் பண்ணீங்கன்னா உங்க கிட்டக்கே தான் அந்த காசு இருக்கும். இங்க என்ன பண்ணிக்கலாம், இங்க நம்ம வாங்குற காச இன்னொருத்தவங்களுக்கு வி கேன் டிரான்ஸ்பர். ஓகேவா? இது ஒண்ணு. இப்ப இது நீங்க உள்ள போறப்ப யூ ஹேவ் கிவன் லாகின் ஐடி. ரைட்டா? லாகின் ஐடி, யூசர் பாஸ்வேர்ட், யூசர் ஐடி, பாஸ்வேர்ட்லாம் இருக்கு. இந்த யூசர் ஐடிக்கு பேரு இங்க யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் இருக்கு. இந்த பாஸ்வேர்ட போட்டு உள்ள போனா தான் என்ன பண்ண முடியும்? உங்களுடைய காயின்ஸ வந்துட்டு உங்களால யுட்டிலைஸ் பண்ண முடியும். கரெக்ட்டா? வாலெட்ல இருக்க காயின்ஸ. PUBG கேம்ல. அதே மாரி இங்கேயும் உங்களுக்கு யூசர் ஐடி இருக்கும். அதுக்கு பேரு பப்ளிக் கீ அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் பாஸ்வேர்ட் இருக்கும். அதுக்கு பேரு பிரைவேட் கீ அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 கீயும் இருந்தா தான் என்ன பண்ண முடியும்? உங்களோட காயின்ஸ உங்களால யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இதுதான். சோ இப்போதைக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கிரிப்டோ வேர்ல்டுங்கிறது வந்துட்டு ஒரு தனி உலகம்ன்ற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கிரிப்டோ கரன்சிஸ் வந்துட்டு நம்ம வச்சிருக்கோம்ல, இதுல எப்படி நம்ம என்ன பண்றோம், இந்த ஏதாவது கேம் விளையாண்டோ, இல்ல யாரையாவது கொன்னோ, இல்ல சப்வே சர்ஃப்ல ஓடியோ வி ஆர் கெட்டிங் பாயிண்ட்ஸ். இங்க அதுக்கு பதிலா என்ன பண்ணுவாங்கன்னா, மைனிங் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த மைனிங்னா என்ன அப்படின்னா, அதாவது அ ப காம்ப்ளக்ஸான மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த பசில்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணா அவங்களுக்கு காசு கிடைக்கும். ஓகேவா? அதுக்கு மைனர்ஸ் அப்படின்னு சொல்லி தனியா ஒரு கம்ப்யூட்டர வச்சு, அதெல்லாம் சால்வ் பண்ணி அவங்க காயின்ஸ வந்துட்டு ஏர்ன் பண்ணிப்பாங்க. ஓகேவா? இது ஒரு கேம் மாரின்னு வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ரைட்டா? ரைட். இதுதான் இந்த கிரிப்டோ. ரைட். ஸோ அகைன் இப்ப நம்ம வந்துட்டு ஒரு காசு இருக்குது. ரூவா இருக்கு. ஓகேங்களா? நம்மட்ட ரூவா தாள் வந்துட்டு ஒரு ரூ. 1000 இருக்குது. இந்த ரூ. 1000 ரூபா வந்துட்டு ரூ. 1000 மதிப்பா? வெதர் இட் இஸ் ரியலி ₹1000 அந்த நோட்டுக்கான மதிப்பு. அது வெறும் பேப்பர். அத பிரிண்ட் பண்றதுக்கு மேபி ஒரு ₹5 ஆயிருக்குமா? அவ்வளோதானே. ஆக்சுவலா அது பேப்பர் தானே. அத பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு ₹5, ₹6 ஆயிருக்கும். அவ்வளோதான். இல்ல ₹10 மேக்ஸிமம் அவ்வளோதான் இருக்கும். ஆனா நம்ம தான் என்ன நம்புறோம்? அதுல 1000ன்னு போட்டிருக்கிறதுனால அதுக்கு ரூ. 1000 ரைட்டா? நம்ம நம்புறதுனால தான் இட் ஹாஸ் வேல்யூ. அதே தான் இதுவும். இந்த கிரிப்டோ கரன்சி, இந்த கிரிப்டோ வேர்ல்ட் எப்படி வொர்க் ஆகுதுன்னு கேட்டா, பிகாஸ் பீப்பிள் பிலீவ் இட் ஹாஸ் வேல்யூ. ஓகேங்களா? ரைட்? அங்க அசெட் வாங்குனா அது வொர்த்ன்னு நம்ம நம்புற வரைக்கும் அது வொர்க் ஆகும் இந்த சிஸ்டம். ஓகேங்களா? ரைட். இப்ப இந்த கிரிப்டோ வேர்ல்ட்ல என்ன ஆகுது அப்டின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு ஒரு அதாவது கிரிப்டோ வேர்ல்ட் சும்மா நம்ம கேம் விளையாடுற மாரிலாம் காயின்ஸ் கிடையாது. ரைட்டா? இப்ப இதுல வந்துட்டு ஒரு பிட்காயின் அப்படிங்கிறது அது கிரிப்டோ கரன்சி. ஓகேங்களா? பிட்காயின், எத்திரியம் இதெல்லாம் கிரிப்டோ கரன்சிஸ். 1 பிட்காயின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்தியன் மணிக்கு ஒரு 50, 60 லேக்ஸ் இருக்கும். எவ்வளோ எக்ஸாக்ட்டா? 1 116 ஓகே. 16 லேக்ஸ் இருக்கு. எவ்வளவு? ஒரே ஒரு பிட்காயின் அப்படிங்கிறது. அப்ப நீங்க 16 லேக்ஸ் காச எடுத்துட்டு போயிட்டு, யாராவது ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா? அந்த பெர்சன் கிட்டக்க இங்க இருந்து நீங்க அவங்க அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, ஓகேங்களா? அவங்க கிட்ட இருந்து என்ன பண்ணிக்கலாம்? நம்ம அந்த 1 லேக் ஐ மீன் ஒரே ஒரு பிட்காயின வாங்கி வச்சுக்கலாம். ஓகேவா? மைனிங் பண்ணாங்கன்னா ஒரு 3.1 பிட்காயின்ஸ் வந்துட்டு கிடைக்கும். இல்ல ஒரு தடவ மைனிங் பண்ணி சால்வ் பண்ணோம் அப்டின்னா. ஓகேவா? இவ்ளோ வேல்யூ ஏன் வந்துச்சுன்னா, டிமாண்ட் அதிகமாக வேல்யூ வந்துருச்சு. ஓகேங்களா? ரைட். நம்ம சிஸ்டம் எப்படி கரன்சி ஒர்க் ஆகுதோ, அதே மாரி தான் அங்க. பட் இங்க என்ன அப்டின்னா, யூ டோன்ட் ஹேவ் பேங்க்ஸ். ஓகேங்களா? பேங்க்லாம் எடுக்காது. ஈஸியா ஒருத்தருக்கு ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது எப்படி ஒர்க் ஆகுன்றதெல்லாம் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணல. இன்னும் டீப்பானது அது. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த கிரிப்டோ கரன்சிய வச்சு இப்ப கிரிப்டோ கரன்சிங்கிறது எங்க இருக்கு? இட் இஸ் வித்தின் திஸ் சாஃப்ட்வேர். ஓகேங்களா? ரைட். இப்ப இத யாருமே வந்துட்டு பார்க்கல. பிகாஸ் தேர் இஸ் நோ சென்ட்ரல் பேங்க். கவர்ன்மெண்ட் என்ன பண்ண முடியாது. அப்ப அங்க என்ன நடக்குது டிரான்சாக்ஷன்ஸ்ன்னு பார்க்க முடியாது உட்கார்ந்து. ஓகேங்களா? இப்ப என்ன ஆகுது அப்டின்னா, இப்ப ஒரு பெர்சன் வந்துட்டு தான் கிட்டக்க 3 லேக்ஸ் வொர்த் ஆஃப் பிட்காயின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுவும் ஷேர் மார்க்கெட் மாரி தான். ஓகேங்களா? 3 லேக்ஸ்க்கு நான் போட்டு ஒரு பிட்காயின வாங்கி வச்சுட்டேன். ஒரு 2 இயர்ஸ்ல என்ன ஆயிருச்சு, இல்ல ஒரு 1 மந்த்ல என்ன ஆயிருச்சு, அந்த பிட்காயினோட வேல்யூ ஜாஸ்தியாகி 5 லேக்ஸ் ஆயிருச்சு. ஒரு பிட்காயின். ஓகேங்களா? இப்ப என்ட்ட இருக்கிற பிட்காயின் 3 லேக்ஸ் வேல்யூ ஆஃப் பிட்காயின் இப்ப 5 லேக்ஸ் ஆயிருச்சு.
நான் என்ன பண்ணுவேன்? இந்த பிட்காயின நான் அங்கேயே வித்துருவேன். எங்க விக்கிறேன்? அந்த கிரிப்டோ வேர்ல்டுக்குள்ளேயே நான் விக்கிறேன். ஓகேங்களா? அப்ப எனக்கு 2 லேக்ஸ் என்ன ஆயிருச்சு? ப்ராஃபிட்டா எனக்கு கிடைக்குது. ஓகேவா? ரைட். அது தனி. ஓகேங்களா? அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி இந்த ரியல் மணி வந்துட்டு கிரிப்டோ மணி வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்றதெல்லாம் தனியா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரியல் மணிக்கு நான் என்ன பண்றேன்? கிரிப்டோ அங்க வித்துட்டு ரியல் மணிவ யாருக்கு வித்தனோ அவங்க எனக்கு அனுப்பிச்சுருவாங்கன்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? ஓகே. ஸோ அப்ப இந்த மாரி நான் அமௌண்ட்ட கலெக்ட் பண்ணிக்கோ. நவ் 2 லேக்ஸ் ஐ ரிசீவ்ட். ரைட்டா? இந்த 2 லேக்ஸ்ங்கிறது எனக்கு ப்ராஃபிட். நான் ஏர்ன் பண்ணல. நான் நான் எதுவும் பெருசா செலவு பண்ணல. நான் வொர்க் பண்ணல. ஆனா எனக்கு இந்த காசு ரூ. 2,00,000 வந்துருச்சு. யூசுவலா நம்ம என்ன பண்றோம்? வி ஆர் ஏர்னிங், வி ஆர் கோயிங் டூ கம்பெனி வொர்க் பண்றோம். அதுல சம்பளத்துல 2 லேக்ஸ் வந்துச்சு அப்டின்னா, வி ஹேவ் டூ பே தட் அஸ் டாக்ஸ் டூ த கவர்ன்மெண்ட். ரைட்டா? இப்ப இங்க ரூ. 2,00,000 வந்திருக்குல. இந்த ரூ. 2,00,000 டாக்ஸ் பே பண்ணணும்ல. இப்ப அத பண்ண மாட்டாங்க. ஏன் அப்டின்னா, பிகாஸ் இட் இஸ் நாட் அண்டர் த வாட்ச் ஆஃப் த கவர்ன்மெண்ட். கவர்ன்மெண்ட் வந்துட்டு உட்கார்ந்து யார் டிரான்சாக்ஷன் பண்றா, எவ்ளோ நடக்குதுன்னு பார்க்க முடியாது. ஏன்னா பேங்க்கு கீழ இது வரல. சரிங்களா? அப்ப இந்த 2 லேக்ஸ் என்னது? டாக்ஸ் எவேஷன். இதுக்கு டாக்ஸே 2 லேக்ஸ்க்கு 2 லேக்ஸ் கவர்ன்மெண்ட் தரப்போறதில்ல. ஒரு 20,000 வந்துட்டு நம்ம லைக் டாக்ஸா வந்துட்டு கவர்ன்மென்ட்க்கு தரணும். ஓகேங்களா? அப்ப 20,000 டாக்ஸ் குடுக்கலைல, இது வெறும் 2 லேக்ஸ்னா 20,000னா பரவால்ல. வாட் இஃப் இட் இஸ் லேக்ஸ்? மில்லியன்ஸ்ல டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னா? ரைட்டா? சோ ஒரு பயங்கரமான ரெவென்யூ லாஸ் நடக்குது. தென் இதே மெத்தட்ல என்ன பண்ணலாம் நம்ம? பிளாக் மணிய டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ரைட்டா? சோ இது என்னது பிளாக் மணி தானே 2 லேக்ஸ் இருக்குது. அதுக்கான டாக்ஸ் அமௌண்ட் நான் பே பண்ணாம 20,000 ஒளிச்சு வச்சிருக்கிறேன்ல. தட் இஸ் நோன் அஸ் பிளாக் மணி. ஓகேங்களா? சோ இந்த மாரி பிளாக் மணிய வந்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். டெரர் ஃபினான்சிங்க்கு வந்துட்டு இத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த மாரியான நெறைய லூப் ஹோல்ஸ் வந்துட்டு இதுல இருக்கு. மணி லாண்டரிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த டெக்னாலஜி. ஓகேவா? சோ இப்ப அதனால கவர்ன்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, இது இல்லாம OECD அப்டின்னு சொல்லிட்டு தேர் இஸ் அ இன்டர் கவர்ன்மென்டல் ஆர்கனைசேஷன். இன்டர்நேஷனல் லெவல்ல கவர்ன்மெண்ட் எல்லாம் இருக்கிற மாரியான ஒரு ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? இந்த ஆர்கனைசேஷன் பர்ட்டிகுலர்லி டீல்ஸ் வித் எக்கனாமிக் அஃபேர்ஸ். ஓகேங்களா? எக்கானமி, இன்வெஸ்ட்மென்ட், தென் கிரிப்டோ, ஏஐ இது ரிலேட்டடானது. ஓகேங்களா? பாலிசி மெஷர்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த இந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணும்? தே வில் ரெக்கமெண்ட் பாலிசிஸ். ஓகேங்களா? சோ இப்ப அவங்க என்ன குடுத்துருக்காங்க? சம் கைட்லைன்ஸ் தே ஹேவ் கிவன் அபௌட் திஸ் கிரிப்டோ அசெட்ஸ். ஓகேவா? OECD ஓகேங்களா? இந்த ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்பரேஷன் அண்ட் டெவலப்மென்ட். இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? தே ஹேவ் கிவன் சம் கிரிப்டோ அசெட் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க். இந்த ஃப்ரேம்வொர்க்க இன்டர்நேஷனல் கவர்ன்மென்ட்ல ஒண்ணு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஹேவ் கிவன். இந்த ஆர்கனைசேஷன்ல இந்தியா இஸ் நாட் ஆக்சுவலி எ மெம்பர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. OECDல இந்தியா மெம்பர் கிடையாது. ஓகேங்களா? நாட் எ மெம்பர் பட் அ பார்ட்னர். மெம்பர் கிடையாது. ஓகேங்களா? ரைட் பட் அப்சர்வர்ன்னு வச்சுக்கோங்க. அந்த மாரி. ஓகே. சோ இட்ஸ் அ பார்ட்னர். இப்ப இது நல்லா இருக்கு இல்லையா? சோ இந்த கான்செப்ட் நல்லா இருக்குன்றனால என்ன பண்ணியிருக்காங்க? அத எடுத்து இந்தியாலயுமே இதே அந்த பேசிஸ்ல தே ஹேவ் கிரியேட்டட் அ கைட்லைன்ஸ். ஓகேவா? அத யார் கிரியேட் பண்ணிருக்காங்க? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். So CBDT has issued a 198-page guidance note on crypto asset reporting obligations. Okay. கிரிப்டோ அசெட்டுங்கிறத நம்ம வாங்குறோம், விக்கிறோம். இந்த கிரிப்டோ வேர்ல்டுல நம்ம வந்துட்டு ஏதாவது அசெட்ட வாங்குறோம், விக்கிறோம் அப்படின்னா வி நீட் டு இன்ஃபார்ம் தட். இந்த இடத்துல கிரிப்டோ அசெட்னா எதுனா சேம் இப்போ அசெட்னா நம்மளுக்கு என்னது கரன்சி அசெட். ஓகேங்களா? ஒரு லேண்ட் அசெட். அந்த இடத்துல அதுக்கு பதிலா என்ன சொல்லிக்கலாம்? டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டோக்கன்ஸ் வந்துட்டு அசெட். இவ்ளோ இவ்ளோ பிட்காயின்ஸ் வித்து நம்ம அந்த டோக்கன்ஸ வாங்கிக்கலாம். ஓகேவா? சோ அந்த டோக்கன்ஸ்ங்கிறது அசெட். ஈவன் கிரிப்டோ கரன்சி இட்செல்ஃப் இஸ் அன் அசெட். ஓகேங்களா? ரைட்? இப்ப இந்த மாரி யாராவது வச்சிருந்தாங்க அப்படின்னா, தே ஹேவ் டூ இன்ஃபார்ம் டூ த கவர்ன்மென்ட். ஓகே. அப்ப எப்படி இன்ஃபார்ம் பண்ணணும்? யார்ட்ட சொல்லணும்ன்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இது யூசுவலா இட் இஸ் டன் இன் எக்ஸ்சேஞ்ச் சென்டர்ஸ். இந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் சென்டர்ஸ்ன்ட்டு இருக்கும். எப்படி பிளாக் எக்ஸ்சேஞ்ச் நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா? அந்த மாரியேவும் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் சர்வீஸ் சென்டர்ன்னு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? அந்த கிரிப்டோக்குள்ளேயும். இந்த சர்வீஸ் சென்டர்ல இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க? இந்த மாரி அமௌண்ட்ட போக, வைக்க, டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க. ஓகேவா? அப்ப இவங்க கிட்ட வரக்கூடிய கஸ்டமர்ஸோட டீடைல்ஸ். தே ஹேவ் டூ நோட் இட் டவுன் ஆல் த டீடைல்ஸ். இப்போ கஸ்டமர் யாரு? அவங்களுடைய KYC இஸ் இம்பார்ட்டன்ட். டீடைல்ஸ் வாங்கி வச்சிருக்கணும். தே ஹேவ் டூ அப்லோட் எவ்ரிதிங் இன் அ ரெக்கார்ட். அண்ட் அந்த ரெக்கார்ட் என்ன பண்ணணும்? கவர்ன்மென்ட் கிட்டக்க சப்மிட் பண்ணணும். ஆனுவல் டிரான்சாக்ஷன்ஸ் இந்த கிரிப்டோ அசெட்ஸ்ல எவ்ளோ நடக்குது அப்படிங்கிறத கம்பல்சரியா என்ன பண்ணணும்? தே நீட் டூ இன்ஃபார்ம் த கவர்ன்மென்ட். சரிங்களா? டாக்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதுவோம் இல்லையா? ஆனுவல் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இது மாதிரிலாம் நம்ம அனுப்புறோம் இல்லையா? ஸோ அந்த மாரி லைக் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே எவ்வளோ நடக்குதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணி தரணும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ கைடன்ஸ் எப்படி வந்துட்டு கஸ்டமர் சர்வீஸ் என்ன? ரெக்கார்ட் மெயின்டெயின் பண்ணணும். இத ரிப்போர்ட் பண்றதுக்கான ப்ரொசீஜர் என்ன? இதுல பிரச்சனை ஆச்சுன்னா அத வந்துட்டு சொல்றதுக்கான ரெட்ரஸல் மெக்கானிசம், பெனால்டீஸ், கம்ப்ளைண்ட்ஸ் ஒரு வேளை பண்ணல அப்படின்னா, ஓகே அது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த ரூல்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஸோ ஃபார் அ லாங் டைம் தேர் வாஸ் நோ ரூல்ஸ் நத்திங் ஆன் திஸ் கிரிப்டோ அசெட்ஸ். ஓகேங்களா?
ஸோ யாருமே கவர்ன் பண்றதுக்கு இல்லைன்னா என்ன ஆகும் அந்த சைடு ஆட்டோமேட்டிக் இட் வில் க்ரோ. ஓகே, நோ கவர்மெண்ட், உலகத்துல இருக்க எந்த கவர்மெண்ட்டுமே கிரிப்டோ வந்துட்டு என்ன பண்ண முடியாது, ரூல் பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் தனி சாஃப்ட்வேர். ஓகேங்களா, அதுக்குன்னு தனி வேர்ல்டு, அங்க தனியா டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. கவர்மெண்ட் கான் ஃபிக்ஸ் த வேல்யூ ஃபார் கிரிப்டோ கரன்சி. ஒரு கிரிப்டோ கரன்சி பிட்காயினுடைய வேல்யூ இதுதான்னு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அங்க எந்தெந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்களோ மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் இருப்பாங்க. ரைட்டா? ஸோ அதனால நம்மளால அதை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதனால தான் என்னது கவர்மெண்ட்ஸ் வந்துட்டு அதை தே கான்ட் ரூல் தட். பட் அதனால என்ன பண்றாங்க, டாக்ஸ் இது ரிலேட்டட் விஷயத்த மட்டும் வி ஆர் கண்ட்ரோலிங் வாட் எவர் வி கேன் டூ ஆன் தட். ஓகேங்களா, அதை மட்டும் நம்ம என்ன பண்றோம், வி ஆர் டூயிங் இட் வித்தின் த கண்ட்ரி. ஓகேங்களா, இந்த டாக்ஸ் மட்டும் தான் பண்றோம். பட் அதுக்காக கிரிப்டோ கரன்சி லெஜிட்டிமேட் அப்படின்னு கவர்மெண்ட் இன்னும் சொல்லல. ஓகேங்களா, கிரிப்டோ கரன்சி ஸ்டில் இட் இஸ் நாட் லெஜிட்டிமேட் யூஸ் இன் இந்தியா. ஓகேங்களா, ஆனா ஒருவேளை அப்படி பண்ணி வர்றதுனால இன்கம் வருது அப்படின்னா அந்த அதுல வரக்கூடிய இன்கம்க்கு டாக்ஸ் மட்டும் பே பண்ணணும். இவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, கிரிப்டோ கரன்சி அதாவது கவர்மெண்ட் இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெகுலேட் பண்ண கிடையாது. ரைட்டா, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது சொன்ன அதே கான்செப்ட் தான் அதுல இருக்கும். ஓகேங்களா, see they have to inform the identify the users, annual transaction information வந்துட்டு சப்மிட் பண்ணணும். ஓகே, வெரிஃபிகேஷன் வந்துட்டு பண்ணணும். ஓகேங்களா, இது இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஆளுங்க வருவாங்க. ஓகே, அது இதோட டாக்ஸ் பேயர்ஸ் நம்ம இருக்கோம். நம்ம இந்த கிரிப்டோ அசட்ஸ்லாம் வாங்கி விக்கிறோம் அப்படின்னா தென் we have to நம்மளே என்ன பண்ணணும், டீசெண்டா கவர்மெண்ட் கிட்ட அமௌண்ட்டை வந்துட்டு அனுப்பிச்சிடணும். நான் என்ன சேல் பண்ணேன், வாட் ஐ பர்ச்சேஸ், ஆல் தீஸ் டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் ஐ நீட் டு இன்ஃபார்ம் டு த கவர்மெண்ட். ஓகேங்களா, ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்லி ரைட்டா டைம் ஆயிடுச்சு. அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா டைகர் கன்சர்வேஷன் ரிலேட்டடா இருக்கும். ஓகேவா, ஸோ இன்டர்நேஷனல் டைகர் டே எஸ்டர்டே. ஓகேங்களா, அதனால அது நியூஸ்ல வந்திருந்தது. ஸோ வாட் ஆர் த எஃபர்ட்ஸ் டேக்கன் பை த கவர்மெண்ட். சரிங்களா, டைகர் கன்சர்வேஷன் ரிலேட்டடா அப்படிங்கறதா அந்த ஆர்டிகல். ஓகேங்களா, மேஜரா பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸ் எப்பப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் டைகர் டாஸ்க் ஃபோர்ஸ், என்டிசிஏ. ஓகேவா, அப்புறமா டைகர் ரிசர்வ்ஸ் எப்படி இருக்கு, எவ்வளோ டைகர்ஸ் இந்தியாவில் இருக்கு. ஓகே, அண்ட் என்னென்ன மெத்தட்ல நம்ம வந்துட்டு கவுண்டிங் எடுக்கிறோம். ஓகேங்களா, இவாலுவேஷன் எப்படி பண்றோம், எப்படி மானிட்டர் பண்றோம். ஓகேவா, இந்த டீடைல்ஸ் எல்லாம் அதுல இருக்கும். நீங்க என்ன பண்ணணும் அதுல, அது வந்துட்டு அதாவது ஒவ்வொரு டாபிக்கையும் இன்னும் டெப்த்தா நம்ம படிக்கணும். அந்த அளவுக்கு நம்ம படிக்கல. இந்த இந்த ஆர்டிக்கிள்ல வந்துட்டு நேம்ஸ் மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்தா போதும். இப்போதைக்கு வென் யூ ஸ்டடி என்விரான்மெண்ட் அது எல்லாத்தையும் டீடைல்டா படிப்பீங்க. ஓகேவா, இப்போதைக்கு என்ன ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா ஒரு வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டா 1972. ஓகே, இந்த இயர் ஞாபகம் இருக்கணும், இந்த ஆக்ட் ஞாபகம் இருக்கணும். இந்த ஆக்ட் தான் டைகர் ரிசர்வை டீல் பண்ணுது. அந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும் இப்போதைக்கு. ஓகேங்களா, இப்போ நான் டெஸ்ட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா, தென் அதே மாதிரி ஆர்கனைசேஷன் இப்போ ஒரு என்டிசிஏ நான் கொடுத்தேன் அப்படின்னா அது என்ன ரிலேட்டடான ஆர்கனைசேஷன் தெரியணும். அதே மாதிரி இப்போ ஓஇசிடின்னு சொல்றேன்னா அது என்ன ரிலேட்டட் ஆர்கனைசேஷன் தெரியணும். இந்த மாதிரி நீங்க கண்டென்ட் படிக்கிறப்ப ஆர்கனைசேஷன்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அது என்ன ஆர்கனைசேஷன்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரைட்டா, ரொம்ப டீப்பாலாம் கேட்க மாட்டோம். அந்த அந்த என்ன ரிலேட்டட் அந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும். ஓகேவா, அதோடைய ஒர்க் என்ன, ப்ரொவிஷன்ஸ் என்ன, மெம்பர் கண்ட்ரிஸ் என்ன, எப்ப ஃபார்ம் ஆச்சு, இதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டேன். ஓகேங்களா, இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த ஸ்டேஜுக்கு அது போதும். ரைட்டா, ஓகே, அதான் டைகர் கன்சர்வேஷன். ஜஸ்ட் அதை என்ன பண்ணுங்க, ஒரு ரீட் விடுங்க. ஓகேவா, தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஓகே, ஸோ 2 டாபிக்ஸ் தான் கிளியரா பார்த்துருக்கோம். ஒன்று கிரிப்டோ அசெட்ஸ் ரிலேட்டடா சிபிடிடி ரிலீஸ் பண்ண கைட்லைன்ஸ் என்ன. ஓகேங்களா, கிரிப்டோ அசெட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். தென் அது போக யூரியா பத்தி பார்த்துருக்கோம். டிமாண்ட் என்ன, லைக் ஃபெர்டிலைசர் சப்சிடி எப்படி ஒர்க் ஆகுது ரிலேட்டட் டு தட் பார்த்துருக்கோம். ரைட், டுடே.